நீதிபதியிடம் கதறிய லட்சுமி மேனன். பார்ல உண்மையா நடந்தது இதுதான். சினிமாவுல ஃபீல்ட் அவுட், காதல் தோல்வியால மனசு உடைஞ்சு போன லட்சுமி மேனன் போதைக்கு அடிமையாகிட்டாங்கன்னு அவங்க பேர் இப்ப ரொம்பவே ரிப்பேர் ஆகி போயிருக்கு. கொச்சி பானர்ஜி சாலையில் இருக்கிற மதுபான பாருக்கு லட்சுமி மேனன் தன்னோட நண்பர்களான அனீஸ், மிதுன் மற்றும் தோழியான சோனா மோல் கூட போயிருக்காங்க. அங்க வந்த அலியார் ஷா சலீம் அப்படிங்கிறவருக்கும் இவங்களுக்கும் தகராறு ஏற்பட்டு ஒரு கட்டத்துல கைகலப்பாகி இருக்கு. பாரை விட்டு வெளியே வந்தும் ஐடி ஊழியர் சலீமை லட்சுமி மேனன் நண்பர்கள் அடிச்சு உதச்சி தங்களோட கார்ல தூக்கிட்டு போய் உதச்சி ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இது குறித்த சிசிடிவி காட்சியில லட்சுமி மேனன் முகம் தெளிவா தெரிய வரவே தலைமறைவாகி இப்ப முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. அந்த முன்ஜாமீன் மனுவுல ஐடி ஊழியர் அலியா ஷா சலீம் தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் ஆபாச வார்த்தைகளால திட்டினாரு. மேலும் நான் பாரை விட்டு வெளியே வந்ததும் அவர் பீர் பாட்டிலால என்ன தாக்கினாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இதுக்கிடையில அவரோட சேர்ந்து போன 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்க. லட்சுமி மேனன் மட்டும் முன்ஜாமீன் வாங்கி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனா செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த முன்ஜாமீன் எல்லாம். ஓணம் பண்டிகைக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்னு நீதிபதி அறிவிச்சதால அதுக்கு மேல லட்சுமி மேனன் கைது செய்யப்பட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு.